ஐயா வணக்கங்கய்யா. இப்போது ராசியை வைத்து மோதிரம் அணிவது சிறப்பா இல்லை லக்னத்தை வைத்து மோதிரம் அணிவது சிறப்பா? இப்போது ராசியை வைத்து நீங்கள் மோதிரம் அணியணும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ராசி வந்து நிலையில்லாதது, லக்னம்ன்றது நிலையானது. அப்போது நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்திருக்கீங்கன்னு முதல்ல அதை தெரிஞ்சுக்கிட்டு, இப்போ மேச லக்னமா விருச்சிக லக்னமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, அதற்கு உண்டான செவ்வாயுடைய காரகத்தை இருக்கக்கூடிய பவள மோதிரத்தை நம்ம அணியலாம். ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதனுடைய தசாபுத்திக்கு ஏற்ற மாதிரி இப்போ ஒரு ராசியில் 3 நட்சத்திரம் இருக்கும்போது ஒவ்வொரு தசையும் மாறிக்கினே இருக்கும். மேச ராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறகுறான்னா ஒரு 3 வயசு வரையும் இருக்கும். அடுத்த சந்திரன் வந்து சுக்கிரோட தசைக்கு போயிடுவார். அப்போ ராசின்றது எடுத்துக்கிறதோட லக்னத்துக்கு ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு கலர்ச்சி வரைக்கும் நம்ம இந்த லக்னத்தில் பிறந்துக்கிறேன், நான் மிதுன லக்னத்தில் பிறந்திருக்கிறேன். அப்போ அதுக்கு மரகத பச்சைன்றது காலமுறை போட்டுக்கிட்டு ராசியில் இருக்கிற நட்சத்திர மாறுதலுக்கு ஏற்ற மாதிரி தசாபுத்திக்கு ஏற்ற மாதிரி ஒரு மோதிரம் போட்டுக்கிறது சிறப்பாக இருக்கும். ஒரு ராசிகள் மோதிரம் போடுறது சிறப்பு. உங்களுக்கு வந்து இப்போ எனக்கு என்ன தசை நடக்குது அப்படின்னு தெரியல அப்படின்னீங்கன்னா, ஆஸ்ட்ரோ நாவலர் 81 48 91 20 68 என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். அப்போ உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் எல்லாம் கொடுத்தீங்கன்னா, உங்களுடைய இந்த ஏஜில் உங்களுக்கு என்ன தசை நடக்குதுன்றது தெரிஞ்சு அந்த தசைக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய ராசிக்கல் மோதிரத்தை வில்லிவாக்கத்தில் எம்எம்டி கோல்டு சிட்கோவில் இருக்கார், அவர்கிட்ட நீங்கள் போய் அந்த மோதிரத்தை நான் எந்த மோதிரம் போடணும் உங்களுக்கு தசாபுத்திக்கு ஏற்ற மாதிரி நான் சொல்லும் போது அந்த மோதிரத்தை நீங்கள் அவருடைய கான்டாக்ட் பண்ணி, கீழே அவருடைய கான்டாக்ட் நம்பரும் இருக்கும், கான்டாக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு மோதிரம் போடணும்னு முடிவு பண்ணிங்கன்னா ஒரிஜினலாக போடுங்க. சும்மா நானும் மோதிரம் போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு சக்திக்கு தகுந்த மாதிரி அந்த அவர்கிட்ட போனீங்கன்னா உங்களுக்கு அவர் செஞ்சு கொடுப்பாரு. அந்த ஒரிஜினல் மோதிரத்தை போடும் போது உங்களுடைய அந்த வைப்ரேஷன் பவர் உங்களுக்கு தசாபுத்திக்கு ஏற்ற மாதிரி ஒரு பூஸ்டர் கிடைக்கும் உங்களுக்கு.